ரொம்ப ப்ளசண்ட்டாக அந்த பயங்கர என்ஜாய் பண்ணேன். ஸ்வாஸ்திகா வந்து ஆக்சுவலி இந்த படத்தோட மிகப்பெரிய தூணா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமா ஹோல்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் அண்ட் லாஸ்ட் வரைக்கும். எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் ஆக்சுவலி, செம்ம சூப்பர், பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபிலிமுக்கு வந்து அதோட ஆன்மா தான் அது எல்லாரையும் தொற்றும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரியலாக இருக்கு, உண்மையாக இருக்கு. லாஸ்ட்டாக அந்த ரியல் கப்பில் வச்சது இன்னும் செம்மையாக இருந்தது. அண்ட் நீங்கள் வந்து ஒரு இயக்குனராக உங்களோட ஜேர்னி இருக்குல்ல, எதுவும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறீங்களா, செம சூப்பர் சார். தேங்க்யூ. ஏன்னா சாரை நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா அவரை சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு அவரை போய் நான் மீட் பண்ணேன். நான் அது கிட்டத்தட்ட 20 வருஷம் நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரஞ்சித் எனக்கு பேர மாதிரி. அவரை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவர் கூட நிறைய படம் பார்த்துருக்கேன். அண்ட் வந்து அவர் ஃபிலிம் சேம்பரில் அங்கே தான் நான் வந்து அடிக்கடி மீட் பண்ணுவேன். ஆனால் சார் என்னை சேர்த்துக்கல, இன்னொருத்தர்கிட்ட அனுப்பிச்சி விட்டாரு. பட் ஆனால் வந்து அவர் கூட என்னோட ரிலேஷன்ஷிப் தொடர்ந்துட்டு இருக்கு. என்னோட ஃபிலிமை பார்த்து எப்பவுமே ரொம்ப என்னை பாராட்டு. அண்ட் இப்போ அவர் தொடர்ந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருக்காருல்ல, அது வந்து இன்னைக்கு வந்து நம்ம படம்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுறப்போ நம்ம வந்து நிற்போம்ல, அந்த மாதிரி நிற்கிறாரு. அண்ட் அது அப்படியே இருக்கீங்க சார், சூப்பர் சார். அண்ட் படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் டெஃபினட்டாக இது ரொம்ப முக்கியமான படம். தமிழ் சூழலுக்கு, தமிழ் சமூகத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்குது. அண்ட் ஆடியன்ஸ்க்கும் வந்து இது ஆடியன்ஸ்கிட்டையும் ஒர்க் ஆகவும் நான் நம்புகிறேன். அண்ட் ரொம்ப விஷயம் நான் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. குறிப்பாக அந்த ஃபேன் சுற்றுதுல, அதுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு கதை இருக்குது. ஆக்சுவலி எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபேன் வாங்கி வந்தார். நாங்கள் வந்து நான் 7th or 6th படிக்கிறேன். நீங்கள் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்லேயே வந்து அந்த சீலிங் ஃபேன் வருது. ஆனால் என்ன செகண்ட் ஹேண்ட் ஃபேன் அது. அந்த ஃபேன் சுற்றுறப்ப சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அந்த சவுண்ட் வந்து சம்டைம்ஸ் யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது. அப்போ அந்த ஃபேன் சுற்றுறப்ப ஏதோ பேசுகிறத வந்து என்கிட்ட சொல்லுவார், இது மாதிரி பேசுதுடா அந்த ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, உண்மையாலுமே சீன் இருந்தது. அந்த பசங்க செமஸ்டர் எக்ஸாமுக்கு வந்துருக்கும்போது, அம்மா மணியனன் கூப்பிட்டு இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுமா, ஃபேனை ரிப்பேர் பண்ண சொல்லுமா அப்படிமா. போங்கடா, நீங்கள் பாட்டு லீவ் முடிஞ்சோன்னு போயிடுவீங்க, படுக்கிற நேரத்துக்கு தூங்குற நேரத்துக்கு நடுவில் எனக்கு அதுதான் ஃப்ரெண்டு, அதே எனக்கு தூங்க வைக்கும் அது அந்த அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் அதுக்கு. பட் ஸ்கிரிப்டில் வைக்க முடியல, அது வந்து வைக்க முடியல. எனக்கு என்னன்னா, அந்த அவன் வந்து அண்ணங்கார சண்டை போடுறப்ப அந்த ஃபேன் தலையில் விடணும்னு எதிர்பார்த்தேன். தோணுச்சு, விழுந்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும். சரி, ஏதோ நம்ம சைடில் ஒரு எதிர்ப்பு, ஒரு ஃபேன் கூட வந்து எதிர்க்குது அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு.